ஆப்பம் பண்ணலாமா? இதுக்கு அரிசி ஊற வைக்க வேண்டியதில்லை, மாவு அரைக்க வேண்டியதில்லை, புளிக்க வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எவ்வளோ பச்சரிசி போடுறது, புழுங்கரிசி போடுறது அப்படிங்கிற கவலையும் பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம நல்லா மொறு மொறுன்னு பொசு பொசுன்னு ஓரமெல்லாம் மொறு மொறுன்னு சென்டராக பொசு பொசுன்னு அருமையான ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை தான் நம்ம அடுப்பில் வச்சு ஏற்ற போகிறோம். பட் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே 3 ஸ்பூன் பச்சரிசி மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். வீட்டில் நாம் அதாவது இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, இடியாப்ப மாவோ அல்லது பச்சரிசி மாவு எப்பொழுதுமே யூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்போம். அந்த பச்சரிசி மாவே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பேனில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் இதை கிளறணும். கைவிடாமல் இதை கிளற இந்த அரிசி மாவு தண்ணியோடு சேர்ந்து கட்டியாகும். பொறுமையாக கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஆப்ப மாவு முதல் நாள் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு ஆப்பம் செய்யணும் அப்படின்னா இதை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நைட்டு நீங்கள் ஆப்பம் பண்ணணும் அப்படின்னா காலையில் செய்யுங்க. இது 8 மணி நேரம் புளிச்சிருக்கணும். அதனால் இது நான் காலையில் செய்கிறதுக்காக முதல் நாள் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஏற்கனவே 3 ஸ்பூன் கலந்துருக்கோம் இல்லையா, அதே மாவை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில். இதில் நம்ம ஆற வச்சோம் இல்லையா, அரிசி மாவு கிண்டி ஆற வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாவை இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்து அரைக்கும் போது தான் அந்த ஆப்பம் சூப்பராக நல்லா பொசு பொசுன்னு அருமையாக இருக்கும். ஏன்னா இது நம்ம உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்கல, அதனால தான் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம். இப்போ கிண்டி வச்ச அரிசி மாவையும் இதில் சேர்த்தாச்சு. 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். நல்லா மாவு நைஸாக இருக்கணும், கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், அரிசி கிளறி வச்ச மாவு, அரிசி மாவு கிளறி வச்சது சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு நமக்கு ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் மாவு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன பாத்திரமாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் நல்லா அடித்து கலந்து விடுங்க. கையால் நமக்கு கலந்து விடும்போது தான் அந்த மாவு நல்லா புளிச்சு நல்லா வரும் ஆப்பம். இப்போ இட்லி மாவு நம்ம கலந்தாலுமே கையால் இப்படி அடித்து மாவு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க கையால் சேர்த்து. ஆப்ப மாவு அப்படிங்கிறது இட்லி மாவு மாதிரியோ தோசை மாவு மாதிரியோ இல்லாமல் தோசை மாவை விட அதாவது தின்னாக இருக்கணும், இன்னும் தண்ணி பதமாக இருக்கணும் ஆப்பம் வாக்குறதுக்கு. தோசை மாவு மாதிரி திக்காவோ இருக்கக்கூடாது, தோசை மாவு விட கம்மியான அதாவது நீர்க்க இருக்கணும் ஆப்ப மாவு. இப்போ மூடி போட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். இது காலையில் பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்கு அப்படிங்கிறது காலையில் பார்க்கலாம். பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு நல்லா பொங்கி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட்டு எனக்கு நல்லா தெரியுது, பொங்கி இருக்குது. பாருங்கள், கரண்டியால் நான் எடுத்து விடுறேன். எவ்வளோ அழகாக பஞ்சு மாதிரி நிறைய ஏர் பபிள்ஸ் எப்படி பொங்கி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம்,
அதோட பச்சரிசி மாவு கிண்டியும் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லாவே பொங்கி புளிச்சு வந்திருக்குது. சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டு ஆப்ப மாவு. இதில் நம்ம ஆப்ப சோடா, அதாவது சோடா உப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கவே வேண்டியதில்லை. அப்படியே டைரெக்டாக இதை நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஆப்பம் வறுக்கணும். எப்பொழுதுமே ஆப்பம் சுடும்போது எல்லாத்துலேயுமே தண்ணி கலந்துட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் மாவை தனியாக எடுத்து அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தனியாக எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே சேர்த்துக்க வேண்டாம். அப்பப்போ தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு ஆப்பம் தேவையில்லை, போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அதை தோசையாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் சொன்னது மாதிரியே ஆப்பத்துக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கரைச்சிக்கலாம். இது மாதிரி கரைச்சி ஆப்பச்சட்டி உங்கள் வீட்டில் இழுப்பச்சட்டி ஆப்பச்சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் செய்யுங்க. அப்படி இல்லை பிகினஸாக இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் ஆப்ப பேன் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா அடுப்பில் இதை சட்டி சூடாக இருக்கணும். சூடான பிறகு வெளியில் எடுத்து இறக்கி வச்சு ஒரு கரண்டி மாவு சேர்த்து இது மாதிரி சுழட்டி விடுங்க. வெறும் பேனில் வச்சிடாதீங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சு ஹீட் பண்ண பிறகு தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். மாவு சேர்த்த பிறகு இது மாதிரி சுழட்டுனீங்கன்னா ஓரமெல்லாம் மாவு ஒட்டிடும். மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதை ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு பாருங்கள் எப்படி நல்லா மொறுன்னு ஓரம்லாம் வந்து சென்டரில் நல்லா வெள்ளேர்னு பொசுன்னு இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா ஓரம்லாம் எடுத்து வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஒரு கரண்டி காம்பு அல்லது கத்தி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த நான்ஸ்டிக் பேன்லேருந்து ஈஸியாக வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் சித்தியெல்லாம் செய்யும்போது பெரிய ஆப்ப சட்டி வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும். அதில் நல்லா சுற்றி சுழட்டி பண்ணும்போது வெளியில் வந்து அப்படியே ஒரு கூடை மாதிரி இருக்கும். அப்படியே வச்சா அப்படியே கூடை மாதிரி இருக்கும். மொறுன்னு இருக்கும் ஓரம்லாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளேர்னு பொசுன்னு இருக்கும் ஆப்பம். பாருங்கள், எடுத்தாச்சு. நான் தேங்காய் பால் வச்சு தான் இதுக்கு சர்வ் பண்ணுறேன். ஆப்பத்துக்கு எப்பொழுதுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பால் தான். நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு, சுட்டாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், மொறுன்னு இருக்கு பாருங்கள் ஓரமெல்லாம். இந்த மெத்தடை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Bye.